அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 39 பாடல் 37. நீர்த்து அன்று ஒருவர் நெறி அன்றி கொண்ட கால் பேர்த்து தெருட்டல் பெரியார்க்கும் ஆகாதே கூர்த்த நுண்கேள்வி அறிவுடையார் காயினும் ஓர்த்தது இசைக்கும் பறை. உடுக்கை நாம் நினைத்த ஓசையையே தரும். அதுபோல கூறிய நுட்பமான பொருள்களை கூட கேட்டறிந்த இயற்கை அறிவு உடையவர்களான பெரியோர்களானாலும் அவர்கள் மீது ஒருவர் சந்தேகப்பட்டு விட்டால் அதை அந்த பெரியவர்களால் கூட தெளிவிக்க முடியாது என்று சொல்லுகிற பாடல். ஏனென்றால் ஒருவன் சந்தேகப்பட தொடங்கிவிட்டால் அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுடைய சந்தேகத்திலிருந்து நம்மை மீட்கவே முடியாது. அப்படி சந்தேகத்தோடு பார்ப்பவன் அவனுடைய கொள்கையின் கண்ணாகவே பார்ப்பானே ஒழிய இவன் பெரியவன், இவன் நன்கு அறிந்தவன், இவன் நன்கு கற்றவன், இவனுக்கு எல்லாம் தெரியும் என்றெல்லாம் பார்க்க மாட்டான். எனவே யாருடன் ஐயுறாவண்ணம் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். என்னதான் அறிவில் சிறந்தவர்களாக இருந்தாலும் ஆற்றலில் சிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய செய்கை ஒரு சந்தேகத்தை கிளப்புமேயானால் அந்த சந்தேகத்தை மீண்டும் அவர்களாலேயே மற்றவர்களுக்கு தெளிவிக்க முடியாது, அவர்கள் எவ்வளவு ஆற்றல் பெற்றவராக இருந்தாலும். எனவே சந்தேக கண்ணோடு ஒருவன் பார்க்க தொடங்கிவிட்டால் அவன் எவ்வளவு அறிவு கூர்மையாக உடையவனாக இருந்தாலும் அவனை தெளிவித்தல் என்பது முடியாது. எனவே யாரும் ஐயுறா வண்ணம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம். நீர்த்து அன்று ஒருவரை நெறி அன்றி கொண்ட கால் பேர்த்து தெருட்டல் பெரியார்க்கும் ஆகாதே கூர்த்த நுண்கேள்வி அறிவுடையார்க்கு ஆயினும் ஓர்த்தது இசைக்கும் பறை. நன்றி, வணக்கம்.